Taste the Daily. முதலமைச்சர் இன்று ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகள் செய்யவா என்ற மக்களின் கேள்விக்கு ஸ்டாலின் பதிலளிப்பாரா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்த விவரங்களை தலைமை செயலாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள் வழங்குக. வணக்கம் அருண். முதலமைச்சர் இன்று ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயண முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகள் செய்யவா என்ற மக்களினுடைய கேள்விக்கு திரு ஸ்டாலின் பதிலளிப்பாரா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட திரு ஸ்டாலின், இந்தியாவில் மற்ற மாநில அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆட்சி முடிவடைய இன்னும் 8 மாத காலமே உள்ள நிலையில் இன்னும் 5வது முறை ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது உண்மையிலேயே திரு ஸ்டாலின் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க சென்றுள்ளாரா அல்லது முதலீடு செய்வதற்கு சென்றுள்ளாரா என்று தமிழக மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தெலுங்கானா அமெரிக்காவினுடைய ரூபாய் மதிப்பீட்டில் 31,500 கோடி ரூபாய் அமெரிக்காவில் இருந்தும், அதே போன்று கர்நாடக மாநிலம் அமெரிக்காவிலிருந்து 25,000 கோடி ரூபாய் முதலீடுகளும் ஈர்த்ததாகவும் செய்திகள் வந்துள்ளன. ஆனால் திரு ஸ்டாலின் மார்ச் 2022ஆம் ஆண்டில் துபாய் குடும்பத்தோடு சுற்றுலா 6 நாட்கள், மே மாதம் 2023 சிங்கப்பூர், ஜப்பான் சுற்றுப்பயணம் 8 நாட்கள், ஜனவரி மாதம் 2024 ஸ்பெயின் சுற்றுப்பயணம் 10 நாட்கள், ஆகஸ்ட் 2024 அமெரிக்க சுற்றுப்பயணம் 16 நாட்கள் என்று மொத்தம் 4 முறை 40 நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் சுமார் 18,000 கோடி மட்டுமே முதலீடாக ஈர்க்கப்பட்டுள்ளது. இதிலும் பெரும்பாலான முதலீடுகள், ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய விரிவாக்கத்திற்காக போடப்பட்டவை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழக அரசினுடைய இன்றைய பத்திரிகை செய்தியின்படி 2021 முதல் இன்று வரை சுமார் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலானவை அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட தொழில் முதலீடுகளினுடைய தொடர்ச்சியே என்று அதிமுகவிற்கு தெளிவுபடுத்தியுள்ளார். 4 முறை வெளிநாடு சென்று இவர் சாதிக்காத மாற்றட்டிக் கொள்ளக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெறும் 36 மட்டுமே. ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2019ஆம் ஆண்டு ஒரு முறை மட்டுமே இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட போது கையொப்பமிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடைய எண்ணிக்கை 41 ஆகும் என்று புள்ளி விவரத்தோடு எடுத்துக்காட்டியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளிநாடு சென்று வந்த பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எனது வெளிநாட்டு பயணத்தின் மூலம் தொழில் முதலீடுகள் ஈர்த்தது மட்டுமல்லாமல் அங்குள்ள கால்நடை பண்ணை மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்டவற்றை நேரடியாக பார்வையிட்டு அதுபோன்றதொரு கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை சேலம் மாவட்டம் தலைவாசலில் சுமார் 1,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி காட்டியிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதை அழிக்கும் முயற்சியில் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். எனவே திரு ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டதால் உண்மையில் தமிழகத்திற்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட போவதில்லை என்று தொழில்துறையினர் கூறி வருவதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல கோவிட் தொற்று நோய் காலத்தில் மட்டும் 60,674 கோடி ரூபாய் முதலீடுகள் மற்றும் 1,721 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, 73 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. எனவே ஆரம்பம் முதல் திரு ஸ்டாலின் வெளிநாடு சென்று ஈர்த்த தொழில் முதலீட்டை விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் இதுவரையில் ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசு வெள்ளை அறிக்கை பற்றி மூச்சு விடவே இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். திரு ஸ்டாலின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை பற்றி செய்தி அறிந்தவுடன் திரைப்படத்துறையில் மறைந்த சின்ன கலைவாணர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட திரு விவேக் அவர்களது நகைச்சுவைதான் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது, இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது செய்துள்ளேனா என்று திரு விவேக் அவருடைய அடிபொடிகளும் கேட்பார். ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். உடனே விவேக் அதுதான் மக்களுக்கும் என்பார். குறிப்பாக அதே போல் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று 4 முறை வெளிநாடுகளுக்கு சென்றார். சொல்லும்படியாக ஏதேனும் முதலீட்டை ஈர்த்தாரா? இல்லை. அப்படி இல்லை என்றால் தொழில்துறையினுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே ஸ்டாலின் இன்று 5வது முறையாக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் கடந்த சுற்றுப்பயணங்களின் போது வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டி பொன்னான நேரத்தை வீணடித்தது போல செய்யாமல் இந்த முறை அதை தவிர்த்து தமிழகத்திற்கு தேவையான முதலீட்டை ஈர்க்க வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும்
சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.